India's first COVID self-test kit introduce பண்ணியிருக்காங்க. பூனேல இருக்க Mylab Solution என்ற கம்பெனி தான் இந்த CoviSelf test kit introduce பண்ணியிருக்காங்க. ICMR அதாவது Indian Council of Medical Research இவங்களால அப்ரூவல் பண்ணப்பட்டு இன்னும் சில தினங்கள்ல எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இந்த CoviSelf test kit கிடைக்க போகுது. இப்போ கோவிட் டெஸ்ட் எடுக்கணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அங்க போய்ட்டு தான் RT-PCR டெஸ்ட் எடுக்க முடியும். அப்படி எடுக்க டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கும் ஒரு நாள் இல்லனா 2 நாள் ஆகும். ஆனா இந்த CoviSelf test kit அப்படி கிடையாது. நாமளே வீட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் and உடனே ரிசல்ட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த CoviSelf test kit price வந்து 250 ரூபாய்க்கு சேல் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இந்த CoviSelf kit எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். இந்த CoviSelf kitக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், ஒரு ப்ரீஃபில்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப், ஸ்டெரைல் நேசல் ஸ்வாப், ஒரு டெஸ்டிங் கார்டு அண்ட் ஒரு பயோஹாசர்ட் பேக் இருக்கும். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் CoviSelf மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் டெஸ்ட் பண்ண போறவங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருக்கணும் அண்ட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய டேபிளை சானிடைஸ் பண்ணி கிளீனாக வச்சிருக்கணும் அண்ட் ஹேண்டும் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரீஃபில்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் எடுத்து கீழே ஒரு 3 வாட்டி டேப் பண்ணணும், அந்த லிக்விட் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த டியூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நாசல் ஸ்வாப் கவர் ஓப்பன் பண்ணி அந்த நேசல் ஸ்டிக்கை வெளியே எடுக்கணும். எக்காரணத்து கொண்டும் நேசல் ஸ்வாப்போட அந்த ஸ்பாஞ்ச் ஹெட்டை மட்டும் டச் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா மூக்கோட பின்புறத்தை தொற்ற தூரம் வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு 3 முறை நாசல் ஸ்வாப்பை ரொட்டேட் பண்ணணும். 2 மூக்குலையும் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண பிறகு அந்த நாசல் ஸ்வாப் எண்டை எக்ஸ்ட்ராக்ஷன் டியூபுக்குள்ள இருக்க லிக்விட்ல டிப் பண்ணி வைக்கணும். உள்ள வச்சதுக்கு அப்புறம் அந்த லிக்விட்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு அந்த நாசல் ஸ்வாப் ஸ்டிக்கை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்றது ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த இடத்துல பிரேக் பண்ணி உடைக்கணும். அந்த ஸ்வாப் ஸ்டிக்கை உடைச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராக்ஷன் டியூபை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறமா COVID-19 டெஸ்ட் கிட்ல 2 டிராப்ஸ் ஆட் பண்ணணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சிடும். சப்போஸ் பாசிட்டிவா இருந்தா 2 லைன் அப்பியர் ஆகும். கார்டுல CT ன்னு மார்க் பண்ணிருக்கும். C ல மட்டும் லைன் அப்பியர் ஆனா நெகட்டிவ்னு அர்த்தம். C and T ல ரெண்டுலயும் அப்பியர் ஆனா பாசிட்டிவ்னு அர்த்தம். சப்போஸ் T ல மட்டும் ஒரு லைன் அப்பியர் ஆனா அது இன்வாலிட்னு அர்த்தம், நீங்க சரியா டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ண ஸ்வாப் அண்ட் டியூபை பயோஹாசர்ட் பேக்ல போட்டு சேஃபா சீல் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த ஆப்ல டெஸ்ட் கார்டை போட்டோ எடுக்கணும். இந்த டெஸ்ட் ரிசல்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்துடும். இந்த ஆப் மூலமா உங்க டெஸ்ட் ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கிட் இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு இப்ப இருக்க லேபரேட்டரிஸ்க்கு கொஞ்சம் சுமை குறையும். அதிக அளவுல தொற்று எண்ணிக்கை இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தொற்று இருக்கான சோதனை செய்யறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால இந்த கிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால குயிக்கா நம்மளால ரிசல்ட் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி டெஸ்ட் பண்ணலான்னு எல்லாரும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வீட்டுக்கு 10-20 வாங்கிட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறமா இதுக்கும் தட்டுப்பாடு வரும். யாரெல்லாம் இந்த செல்ஃப் டெஸ்ட் கிட்ட யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, பாசிட்டிவ் பேஷண்ட் கூட ஹைலி ரிஸ்கி கான்டாக்ட்ல இருந்தவங்க, எனக்கு சிம்டம்ஸ் இருக்கு ஆனா என்னால ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுக்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல சில டிராபேக்ஸும் இருக்கு. இந்த டெஸ்ட் கிட் ரிசல்ட் சப்போஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ரேபிட் டெஸ்ட்னு ஒன்று வந்தது, அது எப்படி ரிசல்ட் கொடுத்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா டெஸ்ட் விடவும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுக்கக்கூடிய RT-PCR டெஸ்ட் தான் முதன்மையா பார்க்கப்படுது. ஒரு சிம்டம்ஸ் இருக்க பர்சன் செல்ஃப் கிட்ல டெஸ்ட் எடுக்கும்போது ரிசல்ட் நெகட்டிவ் வந்தா கண்டிப்பா அந்த பர்சன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு RT-PCR டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா சப்போஸ் நீங்க அந்த சாம்பிள்ஸை சரியா கலெக்ட் பண்ண கூட டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நெகட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை மட்டும் நம்பாம நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு RT-PCR டெஸ்ட் எடுக்கிறதும் நல்லது. என்னோட கருத்துப்படி பேசாம ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு RT-PCR டெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். இந்த CoviSelf டெஸ்ட் கிட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது போன்ற விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். Until then, bye from Karuvaya.